சரிங்களா? நானும் ஒரு ஒரு 10 பேர் 50 பேர் வச்சு விளையாத்துட்டு இருக்கேன், சும்மா இல்லை. நான் எனக்கு 50 பேருக்கு எனக்கு 10 பேருக்கு உதவி தந்தாலே எனக்கு அவ்வளோதான் காணும். சரிங்களா? அதனால ஒன்றும் இல்லை, யாரை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க, அவ்வளோதான். நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒரு கால் பண்ணுறேன். அது வந்து முக்கியமான உங்கள் ஏரியாலே ஒரு ஆள் இருக்காங்க, புரியுங்களா? உங்க இடத்துல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தான் இருக்கும். தம்பி வணக்கம். வணக்கம்ண்ணா. வணக்கம் விஷாந்தன். சும்மா இருக்கீங்களா? வணக்கம் வணக்கம் தம்பி. வணக்கம். வணக்கத்துல சுணக்கம். ஐயா சும்மா இருக்கீங்களா? 2 பேர். நான் சுகமா இருக்கேண்ணா. யார்கிட்ட சொல்றீங்க? தம்பி நான் உங்களை இதில் பார்க்குறேன். நல்ல பயணம் உங்களுக்கு. உங்களை நம்பி உதவி செய்கிறவர்களுக்கு நீங்கள் விசுவாசமா இருங்க. நல்ல எனக்கு நிறைய செய்யுங்க. நல்ல இறைவன் துணைவா இருப்பார். இதைத்தான் சொல்லியலும். சரி ஐயா. நிறைய பேர் உதவி. சரி ஐயா, நீங்க கதைங்க, நான் கீழே நிற்கிறேன். நான் ரைட், ஓகே. நிறைய பேர் விஷாந்தன் சொல்லுங்கண்ணா. என்ன இந்த முகம் நான் எரியுதுண்ணா. என்ன உங்களை வேலைக்கு போன இடத்துல கத்தரைக்கு அந்த புழுவுக்கு என்ன அடிச்சுனா அவ்வளவு முகம் பார்த்து இப்படி எல்லாம் நான் எடுத்தது தான் எனக்கு தெரியா. நான் உண்மையா வேணா சொல்றேனே, நான் நீங்க எங்க போனாலும் ஒருதான் சொல்லுவேன், என் வயிற்ற மட்டும் நிறைச்சிருக்கேன் தவிர எனக்கு தெரியல. தம்பி நீங்க அதை பத்தி நினைக்காதீங்க. உங்க இதை மட்டும் பாருங்க, உங்க உடம்பை பார்த்தா தான் இது பண்ண முடியும். நீங்க உலகத்துக்கு இது பண்ணாதீங்க தம்பி. யாரு எவன் பேசினா பேசிட்டு போறாங்க. காசு அமுச்சுட்டாருக்கு மட்டும் நீ பதில் சொன்னா போதும், புரியுங்களா? வெட்டி கதை வேற கதை பேசாதீங்க, ஓகேவா? சும்மா அனாவசியம் நீங்க பேசுறவங்கள்ட்ட பேசாதீங்க. உங்களுக்கு காசு அமுச்சுட்டால மட்டும் இது பண்ணுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லுங்க. காசு அமுச்சுட்டாதெல்லாம் நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்லாதீங்க, புரியுங்களா? சும்மா நீங்க வந்து எல்லாத்துக்கும் சரி சரின்னு போன தலையாட்டினா தான் உங்களை வந்து மழை இது பண்ணிட்டு போவாங்க, ஏறி மிதிச்சுட்டு போவாங்க. காசு அமுச்சுட்டாலும் ரெஸ்பான்ஸ் சொல்லுங்க. இந்த மாதிரி ஆமா நீங்க அமுச்சுட்டீங்களா, ஓகே சார் அந்த மாதிரி சொல்றேன். வாட்ஸ்அப்பில் அவங்க நம்பரை கொடுப்பாங்க, இது பண்ணிக்க. அவங்க அவளுக்கு டேரக்டா சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சு, அடுத்தாலும் சொல்ல தேவையில்லையே. நீங்க இருக்க கண்டவர்கள்லாம் சொல்லிக்கிறீங்கன்ற அப்ப நீங்களா எடுத்துக்கிறது ரொம்ப. நீங்க உங்க அமுச்சுட்டாளுக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், மத்தாளுக்கு சொல்லணும்னு தேவையில்லை, புரியுங்களா தம்பி? உங்களுக்கு எங்க இருந்து வருதோ அவங்களுக்கு சொன்னா போதும். அவங்க உங்களுக்கு கேள்வி கேட்டா நீங்க அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி சொன்னா போதும். மத்தாளுக்கு இந்த 46 பேர் பாக்குறாங்க, உண்மையிலே அதான் சொல்றேன், புரியுது தம்பி? நீங்களா இது பண்ணாதீங்க. நீங்க சொல்ல செஞ்சுட்டே போயிட்டே இருங்க, உங்க இதை பார்த்துட்டு போயிட்டே இருங்க, அவ்வளவுதான். இப்ப எனக்கா இருந்தாலும் சரி, நான் காசு போட்டாதான் நீங்க பதில் சொல்லுங்க. உண்மைதான் வரும் ஆனா இனிமே உதய தந்தாக்குற அப்படியும் சில பேர் நான் அப்படி நான் அப்படி சொன்னதுக்கும் பிரச்சனை இல்லை. ஐயோ வேற ஐயா, யாருக்கு சொல்றே தெரியாம இருக்கணும். வணக்கம். வணக்கம் ரதன். ரதன் என்ன ரதன், உங்களை பற்றி ஒட்டிய கம்ப்ளைண்ட் தான் வருது ரதன். என்ன செய்ய போறீங்க வாழ்க்கையில? என்னதான் செய்யறீங்க, ஒரு ஐடியாவை சொல்லுங்க பாப்போம். ஒட்டியே கம்ப்ளைண்ட். ரதன் அப்படி ரதன் இப்படி ரதன் 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 ரதன். ஏன் ரதன் தேர உருட்டுறீங்க? எப்படி பெரிய ஒரு உருட்டன் உருட்டி நீங்க வளருங்க ரதன். வளர்றீங்களா? ஓகே, அது பிரச்சனை இல்லை, வளர்றீங்களா உண்மைதான். ஆனா எப்படி வளர்றீங்க? எப்படி
விமர்சனங்களை மட்டும் வச்சுக்கொண்டு வளரலாம்னு நினைக்கிறீங்களா? யாருமா எல்லாருமே தெரியாது. நாங்க அவங்களோட வேணும்னு கணவரன்னா இல்லையா? அவங்கதான் வந்து என்னோட கணவராங்க. புகை இல்லாமல் இப்ப நெருப்பு இல்லாமல் புகைக்காது தானே ரதன்? நல்ல செய்யக்குள்ள ஒரு கெட்ட நெருப்பே இல்லாமல் புகைக்குது என்று சொன்னால் ஏதோ ஒரு காரணம். என் வாய் தான் என் காரணம். வாய்மை. ஓகே, இப்ப என்ன திடீர்னு தனிக்கடை போட வலிக்கிட்டீங்க? என்ன மற்ற கடையில் என்ன ஆச்சு? இது ஏன் சொந்த கடை ப்ரோ? ஓகே ஓகே. இப்ப நீங்க கிரிவலத்தோட பயணிக்கிறீங்களா இல்லாட்டி இடைநிறுத்தமா? இல்ல, நான் ஒவ்வொரு நாளும் ஓகே. நல்லா காய்க்கிறாங்க. பட் இப்ப ஒரு கொஞ்ச நாள் உங்களை காண கிடைக்கலையே, எங்க போனீங்க? எங்க போனாங்க? இப்ப கொஞ்ச நாளா இப்ப ஒவ்வொரு லைவ்கள்ல நிப்பீங்க, வருவீங்க, போவீங்க, இப்ப காண கிடைக்கல. என்ன எனக்கு தெரியல. ஒரு லைவ் இல்லையே, நான் ஒரு ஆள் தனி ஒரு போட்டுருக்கேன். ஆனா எனக்கு வந்து நிறைய சங்கம் சங்கம் இருக்கா உங்களுக்கு? என்ன சங்கம் பிரதன் உங்களுக்கு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த எனக்கு ஒருக்கா வாட்ஸ்அப்ல இருக்க கோல் அடிச்சு அதை பூச்சாண்டி ஆட்டினமா கிடந்துச்சா நான் வந்தேன் ஒருக்கா. சரி ஓகே ராதன் ஒருக்கா கதைச்சவர் ஒருக்கா வருவோம் கொண்டு வந்தேன். ஏதோ பூச்சாண்டி காட்டின மாதிரி கிடந்துச்சு எனக்கு அந்த வாட்ஸ்அப்ல எனக்கு கோல் அடிச்சு. பூச்சாண்டி என்னது? பூச்சாண்டியா நீங்க காட்டுறது எல்லாமே பூச்சாண்டியா இருக்கு, என்ன செய்ய? எனக்குலாம் தெரியல. நீங்க என்ன தெரியுமா? சரி அது தடுப்பையே. நான் தடுக்கவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்க எனக்கு ஒரு கோல் அடிச்சீங்க, கொஞ்சம் கிறந்த கதமாய் காய்ச்சிங்க. அது என்ன காரணமா இருக்கும் தெளிவா சொல்ல முடியுமா இதுல? இல்ல தம்பி, நடுவுல இடநிறுத்தி பேசுறேன்னு தப்பா நினைக்க வேணாம். சொல்லுங்க. இப்ப நான் என்ன ரதனுக்கு ஒரு அட்வைஸா சொல்றேன். நீங்கள் இவ்வளவு காலமும் நல்ல இதாக செய்து கொண்டு வாரீர்கள். உங்களோட விமர்சனம் அங்கங்க இருக்குது, வலைத்தளங்கள் இருக்குது, நான் பார்த்து கொண்டு தான் இருக்கேன். என்ன கருத்துன்னு சொன்னா, நீங்கள் உதவி திட்டம் என்று செய்யாம ஒரு வாழ்வாதாரம் மூலியமா ஒரு 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 அமைப்பு சார்ந்து செய்யலாமே. அப்படி ஒரு நோக்கத்துல நீங்க சிந்திக்கலாமே. சொல்றேன், நிறைய பேர் சொல்றேன், யாரும் வாராங்கல்ல. இப்ப இப்படிதான். இப்ப காசு கொடுக்கறதுக்கு இருக்கினம், காசு கொடுக்காம இல்லை, கொடுக்கறதுக்கு உதவி செய்யறதுக்கு ஆக்கள் இருக்கினம். சில பேரால இப்ப யூடியூப் தளங்கள்ல உங்களுக்கு தெரியும், இப்ப காசுகள் மோசடி நடந்தது, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, வீடியோ எடுத்து போடுறது, அதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயமா வலைத்தளங்கள்ல ஓடிக்கொண்டு இருக்கு. இப்ப நான் என்ன கருத்து வைக்கிறேன்டா உங்கள்கிட்ட, இப்ப நீங்க அப்படி கேட்கிற நீங்க இவளுக்கு இந்த வீட்டுக்கு உதவி செய்யணும்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை கொடுத்தா அவங்களுக்கு அதுக்கு ஒரு பிற்பாடு ஒரு தொழிலா உருவாகலாம்ல. அது சரியான நான் ஏன் நான் உங்களுக்கு போய் சொல்லணும்? எனக்கு அப்படி யாரும் நிறைய தொகை தராங்களா? அரிசி சாமான் தானே அப்படி சொல்லி தரேன். அந்த ஆள் தராங்க, வயசான ஆட்கள் தான் தரேன். ஐயா, நான் கீழே இறங்குறேன். நான் பிறகு எடுத்து உங்கள்கிட்ட நேரம் அப்படியே பிறகு லைவ்ல வரைக்கும் பேசுறேன். எனக்கு கொஞ்சம் சத்தமா இருக்கு, நான் இருக்கிற இடம். வெயிட் பண்ணுங்க. ஜாதுவான், நீங்க கதைச்சா நல்லா இருக்குமா? இருட்டு படுது. ஓகே, இல்ல நீங்க எனக்கு அந்த போன் எடுத்து விடிய காத்தால போன் எடுத்து ஒரு கதை ஒன்று காய்ச்சாருங்க, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? விளங்கல உங்களோட கதை தெளிவு இல்லை. ஓகே, ஓகே. நீங்க அன்றைக்கு கோல் எடுத்ததுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சு கொள்ளலாமா? தெரியாமல் எடுத்த மாதிரி தெரியலையே எனக்கு, ஏதோ பிளாக்மெயில் பண்ற மாதிரி இல்ல எடுத்த மாதிரி கிடந்துச்சு. ரதன் புரிஞ்சு கொள்ளுங்களேன்.
அதான் நீங்கள் எல்லாம் டிக்டாக்குள்ள தான் வாழ்ந்து கொண்டிருக்கீங்க. சரி, நாங்க ரியல்ல வாழ்ந்து கொண்டிருக்கோம். சும்மா இந்த பூச்சாண்டியல் விவரங்களுக்கு காட்டக்கூடாது ராதன். பிறகு தெரியல எனக்கு நான் என்ன சொல்றது தெரியாது. இந்த வாய் ஏற்கனவே சரியில்லை. நான் வார்த்தையை விட்டேன்டா செய்யாம விட மாட்டேன். சொல்லுங்க நீங்க. என்னோட சொன்னா யாரு ரதன் உங்களுக்கு வந்து நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க கால் இருந்தால் நீங்க வாட்ஸ்அப்போட இந்த விடயத்தை வந்து நோக்கிக் கொள்ளுங்க. சரியா? இங்க வாங்கல. வாட்ஸ்அப்ல கோல் எடுத்தது கோல் எடுக்காது ரெண்டாவது கட்டம். சரியா? எனக்கு பூச்சாண்டி காட்டைகள் நான் பப்ளிக்ல சொல்லி போட்டு தான் நான் இதையும் செய்ய வலிக்கிறேன். சும்மா வந்துட்டு பப்ளிக் நான் வாட்ஸ்அப்ல அடிச்சுட்டேன், நான் வாட்ஸ்அப்ல பூச்சாண்டி காட்டேன் ஓட்டு போனீங்கன்னா நான் அதெல்லாம் பப்ளிக்க தெரிவிச்சு தான் செய்வேன். இப்ப நீங்க அவர் பூச்சாண்டி காட்டுனதை யார் நம்புறது? என்னட்டு நம்ப வைக்க போறீங்க? இப்ப மக்களுக்கு என்னட்டு நம்ப வைக்க போறீங்க? மக்களுக்கு நம்ப வைக்கவும் வேண்டாம், மக்களை நம்பவும் தேவையில்லை. இந்த மக்களுக்கு அப்ப என்னத்துக்கு பொது இடத்துல சொல்லுவேன், பொது இடத்துல தான் சொல்லுவேன். இப்ப நாங்க சொல்ல போறேன். போய் சொல்றீங்க, நீங்க போய் சொல்றீங்கன்றது நாங்க வாதிடுவீங்க. பொது இடத்துல தம்பி பிரதர் நீங்க ஒன்றை மூலம் தெளிவா வச்சிருங்க. தயவு செய்து இந்த தனிப்பட்ட விடயங்களை இதுல கதைக்காதீங்க. நீங்க வந்து சந்தோஷமா மட்டும் வச்சிருங்க. இந்த நேரத்தை நீங்க வாட்ஸ்அப்ல நீங்க என்ன செய்றீங்களோ, என்னோட சரி நீங்க வாட்ஸ்அப்ல கதைக்கிறீங்களான்னு இருந்தா அது வாட்ஸ்அப்போடய நாங்க வச்சுக்கொள்ளுவோம். புரியுதா? சரியா? தயவு செய்து வாட்ஸ்அப்ல நீங்க செய்தீங்களா நீங்க செய்யலையான்றதை நான் விமர்சிக்கலையா. அப்போ நீங்க வாட்ஸ்அப் பண்ணா வாட்ஸ்அப் இதில் நாங்கள் என்னென்னு நம்புறது? அவர் வாட்ஸ்அப்ல கதைச்சதை நாங்க இதுல 50 பேருக்கு வந்து கதைச்சு போட்டு போறோம். சரி, நீங்க என்ன கேட்டது? நீங்க என்ன கேட்டீங்க? வாட்ஸ்அப்ல என்ன கேட்டீங்க? வணக்கம் வாட்ஸ்அப் அண்ணா. வணக்கம் அண்ணா. எனக்கு ஒரு நிமிஷம் தரீங்களா டைம் கதைக்கிறதுக்கு? ரதன் கலெக்டான்னு சொன்னா ஜானதன் போன் நம்பர் அவர் உங்கள்ட்ட இருக்குது. அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் அவர் ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அவர் எல்லா இடம் சுஜிகளோட தெரிஞ்சாரு. ஜானதன் எல்லா இடமும் போயிட்டு பிடிச்சி போட்டு ஒரு 24 வயது ஆளுக்கு பெரிய கதை. எல்லா இடம் பார்க்க போனா அவர் பெரிய கொம்பமாயி தான் எல்லா இடமும் காட்சி கொண்டிருக்கிறார். தம்பி உங்களோட நம்பர் அவர் டைரக்டா இப்ப நேரலை போட்டு காட்ட சொல்லுங்க. அவரோட நம்பர் உங்களோட நம்பரை நீங்க காட்சி இப்ப வேற ஒரு இதுல நேரல மக்களுக்கு புரிய வைக்க சொல்லுங்க. நேரலையில உங்களோட நம்பரை நம்பரை காட்ட சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க எடுத்தது உங்களோட நம்பரை காட்ட சொல்லுங்க. அதை என்ன தெரியும் உங்களோட பேசின நம்பர் அவரை காட்ட சொல்லுங்க. ஜாலம் எனக்கு மேல எடுங்க எடுத்து போட்டு காட்ட சொல்லுங்க. உங்களோட நம்பர் ஃபோன் நம்பரை காட்ட சொல்லுங்க. நீங்க கதைச்சது நீங்க அடிச்ச வாட்ஸ்அப்ப டைரக்டா ஒரு போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்ட சொல்லுங்க. சிம்பிளா முடிக்கும். சும்மா வந்து அந்த ஒடியனை வந்துட்டு எங்க போனாலும் அவர் தான் தான் பெரிய ஆள் மாதிரிட்டு அங்கே குடிச்சிட்டு பிரான்சி போயிட்டு அங்க இருந்தது எல்லாத்துக்கும் கத்திட்டு வாயு யோசனை வித்தியாசங்கள் எல்லா இடம் கத்தி கொண்டிருக்கு. ஒரு பண்பு ஒன்றுமே தெரியாது. தனக்கு போராளியா அது கொஞ்சம் நாள் கோப்ராக்களோட எந்த நேரில் ஒழுங்க எல்லாரும் இதுக்கு பதில் சொல்ல எந்த நேரலைக்கு வந்தாலும் ஒரு சும்மா எல்லாரையும் எடுத்து தந்துட்டாரு. ஏதோ தான் பெரிய ஒரு இது மாதிரி குடுங்கிய மாதிரி இவருக்கு என்ன வரலாறு தெரியுமா? அது என்ன தெரியும்? சும்மா போட்டு குடிக்கிட்டு என்ன நாரத முனிவர் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாரத முனிவருக்கு என்ன பிரச்சனை? இப்ப இருக்குல வந்து மூக்குன்னு வச்சு கொண்டு இருக்கிறீங்க. என்ன பிரச்சனை நாரத முனிவர்? உங்களை போல டபுள் கேம் நாங்க விளையாடல. சரியா? நாங்கள் எங்களுக்கு வரலாறு தெரியாது. அது அடுத்த கட்டம். எங்கள்கிட்ட வயசு அப்படி எங்களுக்கு தெரியாது. என்ன செய்ய போறீங்க தெரியாது. எங்களுக்கு பட்டம் தர போறீங்க. நீங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு ரதன் கால் பண்ணானே உங்களோட வாட்ஸ்அப்ல ப்ரூவ் பண்ணுங்க. ரதன் ரதன் நீ எனக்கு கால் பண்ணியா இல்லையா? நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. நடுவுல வர வேண்டாம். கொஞ்சம் வாயை பொத்துங்களேன். நீங்க மட்டும் காய்ச்சா ரதன் நீ எனக்கு கால் பண்ணியா இல்லையா? பொது சும்மா வந்து கொஞ்சம் நிப்பாட்டுங்களேன். நீங்க நாரத நாரத வெளியே வந்து கொண்டிருக்கீங்க. கொஞ்சம் போடுங்க. நீங்க கொஞ்சம் வாய மூடுறீங்களா? கொஞ்சம் கதைக்க விடுங்களேன். ராதன் நீ எனக்கு அடிச்சனியா இல்லையா? ராதன் நீ எனக்கு அடிச்சனியா இல்லையா? அடிச்சனியா இல்லையா? ராதன் ராதன் நீ அடிச்சனியா இல்லையா? அடிக்கல. நீங்கதான் எனக்கு முதல் எடுத்தது நான் எடுக்கல. சரியா? விமலேஸ்வரன் உனக்கு அட் பண்ணி விமலேஸ்வரன் எடுத்தது. 2வது கட்டம் யார் எடுத்தது? 2வது தடவை யார் எடுத்தது?
நான் என்னடா விமலேஸ்வரன் எடுத்தது உனக்கு சரியா? அவன் என்ன குரூப் கோல்ல ஆட் பண்ணி விமலேஸ்வரன் எடுத்தது. 2வது தடவை யார் எடுத்தது? சரி நீங்க என்ன phone விமலேஸ்வரன் பண்ணீங்க bro? 3வது தடவை குரூப் கோல்ல ஆட் பண்ணி எடுத்தது. எனக்கும் தெரியாது குரூப்பா எடுத்தது விமலேஸ்வரன். எனக்கும் தெரியாது உன் நம்பர்னு தெரியாது. நீ 2வது தடவை எடுத்தனியா இல்லையா? ஓ எடுத்தனி தானே நீ 2வது தடவை? நான் கோல் எடுக்கல, சிரிச்சு போட்டேன், அவ்வளவுதான். சிரிச்சு போட்டது போட்டுட்டு நீ கோல் எடுத்தா நீ என்ன செய்யறீங்க, என்ன கிழிக்கிறீங்கன்னு சொல்லி நீ நக்கலுக்கு எடுத்துக்காச்ச. நீ என்ன செய்யறீங்க, வேலை செய்யறீங்களான்னு சொல்லி நீ எடுத்தனியா இல்லையா? நீ பொய் சொல்லாத. நான் அப்படிக்கல பிறகு நான் பொய் சொல்லல. 1வது தடவை விமலேஸ்வரன் உன்னை ஆட் பண்ணி எனக்கு மேட் பண்ணது. நீ யாருன்னு தெரியா கேட்டா ரதன் சொல்லி சொன்னது. 2வது தடவை நீ எனக்கு எடுத்த. நீ ஸ்டிக்கர் போட்ட, நீ சிரிக்கிற ஸ்டிக்கர் நக்கல் மாய் போட்டுட்டு நீயே எடுத்த. நீ நான் பார்த்துட்டு என்ன பிரச்சனை கேட்டதுக்கு திரும்ப நீ எடுத்தனியா இல்லையா? நான் வயசை கேட்டோம்னா எத்தனை வயசுல தம்பிக்கு எனக்கு அண்ணாக்கு எனக்கு 25. அப்ப சிரிச்சேன்டாப்பா. 25 வயசு 35 வயசு கூட எனக்கு பேசுறான்ற மாதிரி அது சிரிச்சா போட்டான். அப்ப நாரத முனிவர் ஒரு இதுக்கும் தெரியாம மாதிரி அது சிரிச்சா போட்டான். அப்ப நாரத முனிவர் ஒரு இதுக்கும் தெரியாம கொள்ளாம மூக்கம் நுழைக்க கூடாது சரியா? ஒன்றுமே தெரியாம அப்படி இப்படி யார் சுஜிக்குள்ளோட பயணிச்சது? சுஜிக்குள்ள டிக்டாக்ல போய் பாரு. எந்த போட்டோ போட்டு அவளை அடிச்சு கொண்டிருக்கிறாள். நாங்கள் அப்படி வேலை செய்யறோம். உங்களை போல ஒரு சிந்தனை இல்லை. மொக்குத்தனமா நேரோட்டமா பாக்குறது இல்லை. நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமா யோசிப்போம். உங்களை விட நாங்கள் வித்தியாசம். டபுள் கேம் ஆடுறது டபுள் கேம். நீங்கள் நாரத முனிவர் பிறகு இங்க வந்துட்டு எங்களுக்கு சொல்றீங்க. எங்களுக்கு தெரியும் எந்த கேம் எங்க ஆடி எங்க முடிக்கணும்ன்றது சரியா? போய் டிக்டாக்ல சுஜிக்குள்ள டிக்டாக்க போய் பாருங்க. இப்படி அவளை எந்த போட்டோ போட்டு அடிச்சு இருக்கிறாள். ஜாலநதன் நீங்க உங்களுக்கும் கூட பயத்தை பத்தி கதைங்க. நீங்க கதைக்கிற பூனா சூனா போட்டுதான் இந்த நேரையில போனாலும் பூனா சூனா போட்டு தான் கதைக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் நீங்க யாரோட உங்களுக்கு மரியாதை ஒழுங்கா கதைக்கீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்களேன். போதும். இந்த லைவ்ல நான் பூனா சூனா காய்ச்சனா? இந்த லைவ்ல பூனா சூனா காய்ச்சனா? அம்மா அப்பாவை இழுத்தா கதை பண்ணான். அப்படித்தான் நான் கதை பண்ண. இந்த லைவ்ல காய்ச்சனா? இந்த லைவ்ல கதைச்சா கதைக்கு பதில். சும்மா தேவையில்லாம குற்றச்சாட்டுகள் சாட்டினால் பிறகு அப்படித்தான் கதைக்க வேண்டியது. குற்றச்சாட்டு காட்டுறீங்க. குழப்பிட்டு போறீங்க. தமிழ் மக்களுக்கு பத்தி அதுகளை பத்தி கதைங்க. சும்மா சந்த ஒரு பிரயோஜனம் இல்ல விஷயத்தை பத்தி கதைக்காங்க. அவன் எல்லாருக்கும் போய் ஜட்ஜ்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கீங்க. அப்ப நீங்க மட்டும் சரியா? நீங்க மட்டும் சரி. அப்ப மற்றவன் எல்லாம் போல நீங்க மட்டும் சரியா நினைக்கிறீங்க. சரியா தான் நீங்க யாரையும் குழப்ப மாட்டோம். தம்பி யாதவன் இந்த சின்னப்படியில் மருந்து இதுக்குள்ள தீய அடிச்சு போடுவோம் யாரு? கடவுளே, அடிச்சு போடும். இதானே இந்த பேப்பர் போட்டோ இல்ல 18,000 டிபார்ட்மெண்ட். உனக்கு பிரச்சனை என்றால் நீ லாஜபல்ல சந்தி, நான் வர்றேன். பிரச்சனை இல்ல. லாஜபல்வா நான் கடையில் நிக்கிறேன்பா. ஓகே, எந்த கடையில பேர் என்ன? காடி நோட்டுக்கு முன் மேல லிப்ட்ல இருக்கிற அந்த ரியல் கடை இருக்குல்ல, அதுல நான் வேலை செய்யணும்பா. சரி ஓகே. எனக்கு இந்த கடை இதுகள் எல்லாம் தேவையில்லை. இப்ப வாரியா நான் கடையில நிக்கிறேன். உங்களுக்கு பெரிய மனுஷன் எல்லாம் போட்டு அடிக்கிற ஒரு 60-50 வயசு கூடிய பெரிய மனுஷன் சொல்றீங்க. யார் அந்த பெரிய மனுஷன்? இல்ல சொல்லுங்களேன். நீங்க நாகர்வெட்டு கொஞ்சம் விளக்கமா கதைக்கணும். நீ ஒரு நாய், நீ என்ன மற்றவன் நீ எல்லாம் கதைக்கிறாய்? என்ன தகுதி? தகுதி அப்ப எப்படி முடிக்க போறீங்க சொல்லுங்க. சும்மா டிஸ்பிளே உண்ட போட்டோ நீ நான் டிக்டாக்ல போய் பாக்குறேன்.
நான் பார்த்துட்டு நீ காரனோட்டு பக்கம் வந்தியண்டா சரியா காரனோட்ல இருக்கு கடை முழுக்காரம் எனக்கு தெரிஞ்சாக்க என் ஃப்ரெண்டாக்கல நான் இதுக்கு மண்டை உடைக்கலன்னா அதுக்கு problem. சொல்லுங்களேன் நாங்க சொல்லுங்களேன் பாப்போம் எனக்கு தெரியாது காரி நோட்டுங்க தெரியாது நீ எனக்கு பாவன் பாவன் அங்கால போட்டோ எடுக்கிறேன் ஏய் நான் குரூப் பண்ணுறேன் இல்லை ஏன் எனக்கு குரூப் உனக்கு அடிக்கலாம் சொல்லுங்க கமக்கட்டுக்க வச்சு போகலாம் ஓகே நாகர்பட்டு கொஞ்சம் நிப்பாட்டு சும்மா தேவையில்லாம கதைக்காது நீ கமக்கட்டுக்க வச்சு போகலாம் உனக்கு குரூப் தேவையில்லை உனக்கு அடிக்க குரூப் தேவையில்லை நான் சொல்றேன் ஓகே நன்றி 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 தம்பி அவன் வந்து உதவா தம்பி அவன் எடுக்காரு அதான் தம்பி அவன் எடுக்காங்க அவன் எடுங்க அவன் நாட்டுக்கும் கூடாது வீட்டுக்கும் கூடாது தே வந்து தாலிக்கோடி ஈடு வச்சு இவன் அந்த பிரான்ஸுக்கு அனுப்பி 1.5 வருஷம் இங்க வந்து பிரான்ஸுக்கு சரியா வந்த கடன் கட்டையில் வந்த கடன் கட்டையில வீட்டுக்கு போறதுல அப்படியே வீட்டு வாடகை கட்டாம தெரியும் வீட்டுக்காரன் இப்ப நான் கான்ட்ராக்ட் பண்றேன் வீட்டுக்காரனோட காய்ச்சல் இவனை வீட்டால திருத்தி விட்டுருவான் விளாங்கோ ஆளை நான் தெரியும் நான் பிடிச்சிட்டு பாருன்னு போறேன் நான் இவருக்கு அட்டே சொல்றேன் காரினோட்ல லிப்டுக்கு மேல பிரியா கடையில நான் வேலை செய்யறேன் நீ இருக்காப்பா இவருக்கு எனக்கு சம்மதம் அவர்ல அதை கதைக்க முடியும் நான் அவரோட அவரை ஏற்றி வைக்கிறேன் தம்பி அவன் ஒரு சின்ன படியன் அவன் சின்ன படியன் அவன் எடுக்காங்க அவன் நேற்று பேர் மலைக்கு சொல்றேன் தாலி கொடி செய்ய அனுப்பினார் இங்க அவன் பிரான்ஸுக்கு போன வந்த 1 வருஷம் வந்த கடன் கட்டையில சனியன் டிக்டாக் ஓல தெரியுது ஆனா கேளுங்கண்ணா எனக்கு அவருக்கு அப்ப ஒரு சுவிட்சில் இருக்கிற அண்ணா வந்து எனக்கு உதவி செய்யறதுக்காக என்னோட சொன்னவர் அந்த அக்காட வீட்டை போயிட்டு தம்பி போயிட்டு சொல்லு இப்படி நான் உதவி செய்ய போறேன்னு சொல்லி நீ கதை அவங்கள டீட்டெயில் எல்லாத்தையும் வேங்க அட்ரஸ் எல்லாம் எடுத்து வான்னு சொன்னாரு நான் மெனக்கட்டு அவ்வளவு தூரம் போயிட்டு அவங்களோட டீட்டெயில் எல்லாத்தையும் எடுத்து வந்து அப்ப அந்த அண்ணன் சொன்னேன் ஆனா எல்லா டீட்டெயிலும் நான் எடுத்துட்டேன் என்ன சொன்னேன் உடனே குரூப் கோல் வருது அதுல ஜாதுவாவும் அந்த அண்ணனும் வரான் அப்ப ஜாதுவா சொல்றான் இதே ஒண்ணு ரதன் உன்னை பத்தி இப்படி தப்பா கைக்கிறாங்களே அது உண்மையா மையா நான் நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு இஷ்டம் நான் அண்ணா நீங்க சொன்ன மாதிரி அவங்களோட பேங்க் டீட்டெயில் எல்லாமே எடுத்து வந்தேனா உதவிங்கண்ணா சொன்னேன் அதுக்குள்ள ஜாதுவா வந்து நக்கல் பண்ணி என்ன அதான் காசு கொடுக்க காசு இருந்தா இல்ல மற்றவனுக்கு உதவி செய்யும் இவன் வந்து மற்றவனை நக்கல் பண்றதுக்கு தான் நாள் இவனை சாப்பிட வழி இல்லாம காசுக்கு இது ரூம் காசு கட்டக்க தெரியாமல் தெரியுதான் இந்த பிரான்ஸுக்கு அதான என்னடா ஜாதுவான் என்னடா திடீரென்று நாரதர் வேற செய்யறான் உங்களும் அண்ணாண்டு கதைச்சிருக்குமானே காட்ட மாட்டானே மரியாதை இல்லாம தான் கதைச்சிருப்பான் இவன் பாடா கூட கதைச்சிருப்பான் எங்க போனா பாக்குறேன் எங்க போனா வந்து சண்டை காடுதான் இவன் பாவி அதான் மரியாதை என்ற என்னன்னு தெரியாது உங்களோட தாய் தப்பனி ஒண்ணு மரியாதை என்ற என்னன்னு பழக்கல ஜாதுவான எனக்கு எப்ப தெரியும்னா கவிதாக்காட லைவ்ல தான் எனக்கு தெரியும் அப்பதான் இவர் யாருன்னு தெரியும் எனக்கு கவிதாக்காட போன்ல நான் பேச இவரை கதைக்கல லைவ்ல அவரு நின்று கதைப்பேர் ஆனா நான் கேட்டுதான் இருப்பேன் ஆனா இவரோட பிரச்சனை திடீர்னு போன் நம்பர்ல கோல் வந்துச்சு இவர் என்னோட கதைச்சு இப்படி எல்லாம் நடக்குது அப்படி எல்லாம் சொல்லி அந்த உதவியே நிக்க அனுப்பிட்டே அதான் அப்ப நான் அதை பார்த்து செய்ய மாட்டாங்க செய்யறவனே விட மாட்டாங்க கதைங்க தம்பி நீங்க கதை இங்க தம்பி ரதன் யாரு யாதவ் நிக்கிற லைவ்ல போய் பாருங்க எந்த இடத்துல இவர் நல்ல வரவேற்புடன் ரங்குறாருன்றது ஒரு கணக்கு எடுங்க ஒன்றுமே இருக்காது அவரை நல்லா பாத்துருக்கேன் சரி அப்படியான கட்டங்கள் அதான் நீங்க இதோட சும்மா பதில சொல்லி நல்லா பிடிக்கும் லைவ்ல எடுக்காதுங்க அவரை எனக்கு வீடியோல நான் பாத்துருக்கேன்னா அவரை நல்லா பிடிக்கும்னா ஆனா வலைத்தளத்துல அவர் கொஞ்சம் தம்பி என்ன சொல்ற கிட்ல சொன்ன மாதிரி மடையனுடன் விவாதிக்காது ஏன்டா பாக்குறவன் கண்ணுக்கு யார் மடையனு தெரியாது முட்டாளுடன் விவாதிக்கிற மாதிரி தான் அதான் நாங்கள் எதிர்க்கிறதுக்கு முன்ன எதிரியை பற்றி அறிஞ்சு எதிர்க்க வேணும் எங்களுக்கு தகுதியோ என்ற மாதிரி இல்லைங்களா வயசை கேட்ட முறை நான் செய்யற வேலைகளும் மூக்கு நுழைக்கிறான் அந்த உதவி செய்யறாலே பார்த்து விடு இவனை பார்த்துட்டு சிரிச்சு போட்டேன் நன்றி அப்படி இல்ல ரதன் அவங்க இங்க வந்து தனியா வந்து சின்ன என்ன சொல்ற 24 வயதுண்டா அவன் 23 வயதுல வந்திருப்பான் வந்து விசாவல் பிரச்சனை வேலைகள் பிரச்சனை அவன் மன உளைச்சல் ஆயிருப்பான் அதுல வந்து அவன் கத்துவான் இப்படியான ஆக்களே தரங்க விளங்குதா இப்ப நாங்க கன பேரோட விளங்கிருப்போம் எங்களுக்கு தெரியும் அவரு அந்த மைண்ட் அவனோட மைண்ட் செட்டு கொஞ்சம் ஒழுங்கா இல்லைன்றபடியதான் அவன் வந்து சும்மா கத்துறான் அவனுக்கு ஒண்ணும் தெரியாது அதான் சொல்றான் அவன் நேற்று பெய்த மழைக்குண்ட இப்ப அந்த காலம் மாதிரி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது
நாட்டின் பிரச்சனை தெரியாது நாட்டுல ஒரு கிலோ அரிசி காலங்காலமா 15-20 வருஷத்துக்குள்ள உடனே இது கதைக்கிறனால இவன் பெரிய கதையெல்லாம் காய்ச்சி தெரியுதான் இப்ப வந்துட்டு. ஐயோ அதான் நான் பார்த்தேன். எனக்கு 30 வயசு, அவனுக்கு 25. வேண்டாம போட்டோ மட்டும் போடணும். போட்டோ போட்டா இப்ப போட்டு அடிப்பான். அதான் செய்வான். டிக்டாக்ல போட்டு நேரா வர மாட்டான். டிக்டாக்ல போட்டு அடிப்பான். அடிப்பான், லைவ்ல போட்டு அடிப்பான். இதை தவிர ஒண்ணுமே செய்ய மாட்டான். வேற என்ன செய்வான். அதெல்லாம் இப்படிதான் ப்ரோ. இவங்க இங்க வந்து ப்ரோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. இப்ப இங்க யூரோப்புக்கு வந்து அவங்க கொஞ்சம் மன உளைச்சல்களா இருக்கு. அப்ப அவங்களோட காய்ச்சி பிடிக்கணும். போடா தம்பி போய் எங்க வேலையை பார்த்து வச்சுக்கிறா போடா. நான் இதுக்கு நிக்கா இப்படி நான் கைக்கான அவன் எங்களை பொடியா இல்ல ப்ரோ. இல்ல ப்ரோ அவன் காய்க்கிற கதைகளுக்கு கேட்டா கோபம் பெறும். அவன் அப்படிதான். அவன் எங்க போனாலும் அவன் கதைக்கிறது நான் தான் ராஜான மாதிரி கைப்பான் இல்லையா. யாருக்கும் கதை விஷயத்துல அடிச்சு போயிட்டே இருக்கான். அதால எனக்கு அவன் உண்மைதான் அவனா நானே ராஜா நானே மந்திரி மாதிரியா கதைக்கிற ஆள் மாதிரி மார்க்கோ விளங்குதா. 24 வயது இந்த பயமோடு கேட்கிறான். உன்னை பற்றி வேணா தெரியுமோ அதுதான் நான் வரைக்கும் சொல்றேன். நான் கார் நோட்டுக்கு முன்னுக்கு லிப்டுக்கு முள்ள ரியா கடையெல்லாம் வேலை செய்யறேன் சொல்றேன். சரியோ எனக்கு சென்னையாறு என்னடா ரதம் இருக்கிற இடம் ஐயா முற்று முழுதா போராட்டத்துல பாதிக்கப்பட்ட இடம் கதிரவழி. கதிரவழினா உங்களுக்கு தெரியும் தானே, வாகர வெறியல் சைடு எல்லாம் ஆரம்பத்துல இருந்து பாதிக்கப்பட்ட இடங்கள். அந்த நிறைய பின்னோக்கிய கிராமம் சொன்னா வாகர ரிங்கோ நம்ம அந்த சைட்ல கொஞ்சம் பாதிக்கப்பட்ட இடங்கள். இந்த பொடியனுக்கு இப்படி சின்ன சின்ன உதவி செய்யறான்றதே ஒரு பெரிய விஷயமே. தூக்கி விடணும். அதை விட்டுட்டு இவங்க வந்துட்டு வாயு வச்சனம் பேசிட்டு போற நேரடியில தூச்சனத்தை கழிச்சிட்டு அங்கிஞ்ச வைத்து என்னை ஒவ்வொரு ஆளும் குறைபாடு செஞ்சுட்டு இருந்தா ஒன்றும் நடக்காது. இப்ப நேற்று கூட யாரு நம்மளோட கிஸ்பிளா போட்டிருக்கிறான். நாங்க வடக்கு மாநிலம் கிழக்கு மாநிலங்களுக்கு நாங்க முதலமைச்சரா வந்தா விடுதலை புலி என்ற பேரே வரான்னு சொல்லி என்ற நேரில் எந்த இதுல பாருங்கன்னா இந்த பதிவுல அந்த இது அதை கொஞ்சம் பாருங்க. நான் போட்டிருக்கேன், அவன் பகிரங்கமா போட்டிருக்கான். இதையாவது நம்ம தமிழர்கள் உத்தரவு உணர்ந்து கொள்றாங்க. சும்மா வீரவசனம் காய்ச்சிட்டு சும்மா அந்தந்த பிரச்சனையில காய்ச்சி உதவி செய்யறவங்களையும் உதவி செய்ய விட்டுறதில்ல. செய்யறவங்களையும் எவ்வளவு மக்கள் செய்யறது இல்லை. நேற்று ஒரு தானே பார்த்தேன் ப்ரோ. அவன் வந்து தலைவர்கிட்ட போட்டோ போட்டு அதுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம்ண்ணா. வணக்கம் மாஸ்டர். மாஸ்டர் வணக்கம். வணக்கம். என்னைய பாத்திரன்னு சொல்லி கொண்டு தெரியுங்க. மாஸ்டர் ஆக்கிட்டாங்களே திட்டக்குள்ள உங்களை. அதுதானே என்ன ரதன் உனக்கு அடி கடவுளே. வணக்கம் ஜாவடம் தம்பி. என்னடா உனக்கு உதவி செய்யுங்கய்யா. பாமா நல்ல பொடியன் சொல்றேன். நல்ல புரியுன்னு என்னை கடைசியா கேட்டவன் ஐக்கியம் போவாங்க உங்களோட கையா. தம்பி உதவி செய்ய வந்தா என்னையே கல்லன்றாங்க. உன்னை விடுவாங்களோ யோசிச்சு பேர். ஆனா என்னைய பாரமாட்டா போட்டு அடிச்சு விடாங்க. அடியே அடிச்சு புளிஞ்சு போட்டிருக்காங்கண்ணா. கவலைப்படாத. சரி நீ இப்ப கவலைப்படாடா. நீ நல்ல மாதிரி செஞ்சுட்டு போ. என்ன ஏறாது இப்படித்தான் உபத்திரம் இந்த உலகத்துல. மற்றவங்களை எல்லாம் பெரிய கல்லர் எல்லாம் இருக்கும் ஒரு சும்மா இருக்கான்றா எனக்கு என்ன சொல்றது. சும்மா அம்மையில தார கொடுக்குறான். அவனை இப்படி எல்லாம் கலைக்கிறாங்களா மிகப்பெரிய இது கஷ்டப்படக்கூடிய அவனை போட்டு அடிக்கிறாங்க பாரு. அவன் எல்லாம் இன்னும் மனித இனம். மனித இனத்துக்கே வணக்கம். இல்ல மற்றவங்களெல்லாம் உதவி செய்யறான்னு போட்டு நிறைய பேர் அப்படி இப்படி செஞ்சு இந்த பொடியன் பயிர் செய்யறான், கச்சான் செய்யறான், கொச்சி நாட்டுறான், செய்யறான், காட்டுறான் சில. அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி சில விடயங்கள் அவர் ஒரு வளர்ச்சி அடைகிறார் பாருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு 300 உதாரணமா இருக்கிறார். அப்ப அந்த பொடியனை நம்ம இடைஞ்சல் எந்த நேரம் அடிச்சுட்டு இருந்தா சின்ன சின்னது தானே. அப்ப அவர் சொல்றாரு சின்ன சின்ன பொதியல் கிடைக்குது, அதை வச்சுதான் செய்யறேன், வாடுவாரம் கொடுக்க 7 மணி அவருக்கு கொடுக்குற. ஆனா அது மட்டும் இல்ல, தண்ணி கேக்குறான், தண்ணி குடிக்கிற தண்ணி கேக்குறானா, அதுதான் நான் பெருசு. நான் எல்லாருக்கும் உதவி சாராக்குது எல்லாருக்கிட்டையும் முன்னுக்கு கேக்குறேன். ஆனா யாராவது ஒரு குடும்பத்துக்கு குடிநீர் எடுத்தாங்க நாண்டு தம்பி இப்ப இருக்கிறத வச்சு இதை கொடு, சாப்பாடு சாமனை கொடு, என்ன திறக்கம் கிடைச்சா நான் உங்களுக்கு உதவி செய்யறேன்னு சொல்றேன்.
ஆனா அதுக்கு ஒரு போர் எடுத்த தூக்குறாங்க இல்லை தண்ணி தான் நாங்க ஏன்னா நாங்க தண்ணியில காட்டுல கிடக்கோம்னா எங்கட காணியெல்லாம் அடியன்ல அடிச்சு அதை கேம்பாக்கி இப்ப எங்க வச்சிருக்காங்க ஒரு ஏரியாக்குள்ள வச்சிருக்காங்க அங்க தண்ணி பைப் லைனே ஏறுறது கஷ்டமா இருக்கு என்ன ஏத்தம் ஹலோ நான் மட்டும் வச்சிருக்கேனா இல்ல என்ன பண்ணிட்டீங்க மாஸ்க் ஒரு அஞ்சு இல்ல எல்லாம் மீட் பண்ண சரி ஜாதுவான் போய் சாப்பிடுது ரெஸ்ட் எடுத்தது ஜோசி நான் சிரிச்சது அப்படின்னு சொன்னா மன்னிச்சுக்கோ ஏன்னா நான் சிரிச்ச சிறுவன் குரங்கு தான் அதானே நீ மன்னிச்சுக்கோ ஏன்னா அது உனக்கு பிடிக்கல நான் சிரிக்கிறேன்னு நினைச்சாலே உனக்கு பிடிக்குது இல்ல ஜாதப் நான் லாபச்சுறேன் லட்சப்பெல்லாம் இருக்கேன் நீ உனக்கு வந்து ரூமுக்கு சாப்பாடு காசு இல்லையா என்னோட நான் போட்டு விடுறேன் வந்தல வேண்டு லட்சப்பல்ல அதான் ஜாதுவான் சிரிச்சே தப்புன்னு சொன்னா மன்னிச்சுக்கோ அவ்வளவுதான் பிறகுனா கோல் எடுத்து நீ எங்க இருக்க பிரான்ஸ்ல இருக்கிற பிரான்ஸுக்குள்ள எங்க கொழும்புக்கு போறதுக்கே நாங்க நாய்ப்படா பாடும் நீ பிரான்ஸுக்கு போயிருக்கி அதால உனக்கு பிடிக்கும் நீ போற இடத்துல நீ தான் ராஜாண்டு வாழ்றையே அது ரொம்ப பிடிக்கும் அவ்வளவுதான் வேற சொந்தமா கடை வச்சுக்கடே நான் அண்ணா 17 வருஷமா உங்களை பரம்பரை எஞ்ச இருக்கிறாடே என்னடா யாருக்கு தெரியாம கதைக்குறியா ஆனா இது கோழில நான் போனா இது எஞ்ச 2 அப்பா வணக்கம் இருந்தாலும் இப்ப இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்கிற அளவுக்கு போயிட்டேன் நான் இப்ப இன்னொரு வருஷத்தால இங்கிலீஷ் கதைப்பேன் அப்ப நீங்க தாங்கிக்க மாட்டீங்க என்ன முகம் இது இந்த எண்ணெயில போய் பட்டு வேலை இல்ல தானே வேலை தேடி தெரியும் அவன விசாவும் இல்ல இப்பதானே வந்தோம் விசா கொடுக்கிறோம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்ப